அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன் சனி, 7இல் ராகு புதன் சுக்கிரன், 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் குரு, 10இல் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 6இல் சூரியன் சனி இருப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பு. சகல சௌபாகியம் பெறுவீர். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக நிறைவேற்றுவீர். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகளில் உங்களுக்கு ஆதரவான ஒரு தீர்ப்பு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை இழந்தோருக்கு நல்ல வேலை கிடைக்கும். செவ்வாய் 10இல் இருப்பதால் ஒரு கௌரவமான வாய்ப்பு தங்களுக்கு வரும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவது மட்டுமில்லாமல் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக அயல் மாநிலம் சென்று வரலாம். சிலர் பரிசுகளை வெல்லலாம். அடுத்து கன்னி ராசியினருக்கு புதன் 7இல் இருந்தாலும் ராகுவோடு இணைந்திருப்பதால் தோஷம் குறைகிறது. 6இல் சூரியன் சனி சஞ்சரிப்பது சிறப்பு அமைப்பு. 6ஆம் இடம் வெற்றியை தரும் இடம், நன்மையை செய்யும் இடம் என்போம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் சுபகாரிய முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கும். கடன் சுமைகள் குறையும். கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில்கள் சிறப்பாக நடக்கும். சுறுசுறுப்பு அதிகமாகும். காரிய தடைகள் விலகும். வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. அரசியல் செல்வாக்கு, பொது வாழ்வில் கௌரவம் அதிகரிக்கும். 7இல் சுக்கிரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் பெண்களால் கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக பழக வேண்டும். ராசிக்குள் கேது இருப்பதால் அடிக்கடி தங்களை தாங்களே குழப்பிக் கொள்வீர்கள். பிரச்சனைகள் உண்டு. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வெளியே தெரியாத பிரச்சனை உண்டு. மருத்துவ செலவுகள் சற்று கூடலாம். ஆகவே உடல் நலனில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள். முடிந்தால் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.